கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திங்கள் நகர் பேருந்து கூட்ட நெரிசலில் பெண்ணின் செயினை பறிக்க முயன்ற ஓசூரைச் சேர்ந்த 3 இளம்பெண்களை இரணியல் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேருந்தில் பயணித்த போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணித்து கைது நடவடிக்கை மேற்கொள்ள காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் இரணியல் போலீசார் காலை திங்கள் நகர் பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நாகர்கோவிலில் இருந்து கூட்ட நெரிசலுடன் திங்கள் நகர் பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்திலிருந்து இறங்கிய பெண் ஒருவர் 3 இளம்பெண்களை தனது செயினை பறிக்க முயன்றதாக போலீசாரிடம் தெரிவித்ததோடு அந்த 3 பெண்களையும் அடையாளம் காட்டியுள்ளார். போலீசாரை கண்டதும் அந்த 3 பெண்களும் பேருந்திலிருந்து இறங்கி தப்பியோட முயன்ற போது அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் 3 பேரும் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா, மல்லிகா மற்றும் லட்சுமி என்பதும் பேருந்து பயணத்தில் கூட்ட நெரிசலில் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் இவர்களுக்கு தக்கலை, மார்த்தாண்டம், புதுக்கடை காவல் நிலையங்களில் செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 3 இளம்பெண்களையும் கைது செய்த இரணியல் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.